பாரத திருநாட்டில் மண்ணாசை பெண்ணாசை கொண்டால் எப்படிப்பட்ட துன்பத்தை சந்திக்க நேரும் என்ற கருத்தை மையமாக வைத்து இறை அவதாரத்தை பறைசாற்றும் இதிகாசங்கள் இராமாயணம், மகாபாரதம். இராமாயணத்தில் பெண்ணாசை கொண்ட ராவணனின் தம்பியாக பிறந்து தர்ம வழியாக மாறி ஸ்ரீ ராமபிரானிடம் சரணாகதி அடைந்த விபீஷணனின் பட்டாபிஷேகத்தை உங்கள் மனதில் பதிய வைக்க சில நிமிடங்கள் SKHV மாணவர்களின் மேடை நிகழ்வாக உங்கள் முன்னால் விபீஷண பட்டாபிஷேகம் என்ற தலைப்பில் அயோத்தியை ஆண்ட மன்னன் தசரதன், அவர் மூத்த மகன் ராமன், நாடாள வேண்டிய மகன் சூழ்ச்சியால் காடாளச் செல்லுகின்றார். காட்டில் பெண்ணாசை பிடித்த ராவணன் சீதா பிராட்டியை கவர்ந்து செல்ல வானர உதவியோடு இலங்கைக்கு கடலிலே பாலம் அமைத்து ராவணனிடம் அகப்பட்ட சீதா பிராட்டியை மீட்க ஹனுமான் அசோகவனத்தில் சிறைப்படுத்தப்பட்ட சீதா பிராட்டியை சந்திக்கின்ற நிகழ்வு இதோ உங்கள் முன்னால். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தர்மத்தின் அவதாரம் ஸ்ரீராமர் வருவார். தாங்கள் படும் வேதனைக்கு ஒரு முடிவு தருவார். ராமர் சேனை வரும், தீய சேனை விழும். ராமருடன் நீங்கள் அயோத்தி நகர் செல்வீர்கள். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். தாயே, நான் ராமதூதன். என் பெயர் அனுமன். அடுத்தடுத்து தொல்லைகளை சந்தித்த நான் வேதனையின் விளிம்பில் இருக்கிறேன். நீ ராமதூதன் என்பதை நம்பவே முடியவில்லை. இந்த கணையாளி உங்கள் சந்தேகத்தை தீர்க்கும். அனுமான், என் சுவாமி. உங்கள் சுவாமியாகிய என் பிரபுவிற்கு எங்கள் அரசர் சுக்ரீவர் பணிவிடை செய்ய உங்கள் நினைவே மூச்சாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்ல செய்தி சொன்னாய். இதற்கு நான்... அப்படி சொல்லாதீர்கள் தாயே. இனி இந்த துயரம் உங்களுக்கு கூடாது. விடுவதற்குள் ஸ்ரீராமரிடம் சேர்த்து விடுகிறேன். என் தோளின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள் தாயே. அனுமான், உன் ராம பக்தியை போற்றுதலுக்குரியது. ஆனால் யோகியாக வந்து என்னை கடத்திய அந்த கொடியவனை ராமன் போர்க்களத்தில் கொன்று என்னை மீட்டு செல்லும் வரையில் இந்த துன்பம் தவிர்க்க முடியாதது. வீரபத்தினியான எனக்கு இது கடமை. இந்த அறிவுரைக்கு தலை தாழ்த்தி வணங்குகிறேன் தாயே. நான் தங்களை சந்தித்ததற்கு அடையாளமாக இந்த சூளாமணியை சுவாமியிடம் கொடு. நான் செல்லலாமா தாயே? ஒரு சிறு வேண்டுகோள். பசிக்கிறது. இந்த வனத்திற்குள் சென்று கனிகளை பறித்து உண்டு செல்லலாமா? வனத்திற்கு சென்று குறும்பு செய்ய மாட்டாயே? அசுரர்களுக்கு நம் வலிமை தெரிய கொஞ்சம் குறும்பு தேவை தாயே. தந்தையே, இந்த குரங்குதான் அனைத்திற்கும் காரணம். அதன் முகத்திலேயே தெரிகிறது அதன் அகம்பாவம். அது உங்கள் குணம். அதுதான் என்னிடம் இல்லை. அடக்கமின்றி பேச வேண்டாம். என் மகன் உன்னை மடக்கி விட்டான். இலங்கை வேந்தனே, என்னை பிடித்து கட்டியது உன் பிள்ளை என்று பெருமை அடித்துக் கொள்ளாதே. ஏன் மட்டமாய் நடந்து கொள்கிறாய் என்று கேட்கத்தான் கட்டுப்பட்டேன். நில். ஓஹோ, இவ்வளவு ஆற்றல் இருக்கிறதா? யார் நீ? நான் ஸ்ரீராமதூதன். சீதா மாதாவை தேடி வந்துள்ளேன். நான் இங்கு வந்தது உனக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக தான் கொஞ்சம் விளையாட்டு காட்டினேன். அந்த விளையாட்டை தாங்க முடியாமல் என்னை எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்றவர்கள் அனைவரையும் இதோ இந்த வாளல் சுருட்டி சுருட்டி புரட்டி அடித்து விட்டேன். அவ்வளவுதான். அது சரி, நீங்கள் அரசியல் மேதை என்று கேள்விப்பட்டேன்.
தூதனாக வந்தவனுக்கு சரியான ஆசனம் கொடுத்து மதிக்க வேண்டிய சாதாரண மரியாதை கூட. மரியாதை கொடுத்து சரியாசனம் தர வேண்டியது என் சமமானவர்களுக்கு, உன் போன்ற மந்திகளுக்கு அல்ல. பொருத்தமான ஆசனத்தை நாமே அமைத்துக் கொள்வோம். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். வாலாசனம் போட்டு கண்கட்டு வித்தை காட்டுகிறாயோ? இது கண்கட்டல்ல, உன் அகந்திக்கு விழும் குட்டு. உன் நன்மை கருதி சொல்கிறேன். சீதா மாதாவை ராமரிடம் ஒப்படைத்து விடு, சரணடைந்து விடு. ராமன் ராமன் ராமன், எனக்கு தெரியாத ராமனா? அப்படி ராமனிடம் என்ன இருக்கிறது? தர்மம் மலிந்து விடாமல் காப்பதற்காக தர்மமே இன்று பூமியில் அவதாரம் எடுத்து வந்தது என் ராமனாக. வில்லொன்று இல்லொன்று சொல்லொன்று என்ற லட்சியங்களை கொண்டு இடர்பாடுகளை தகர்த்தெறியும் எழுச்சி ஒன்று வந்தது என் ராமனாக. மேகநாதா, நமது வலிமை என்னவென்று அந்த ராமனுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த குரங்கின் குறும்பத்தனத்திற்கு கொஞ்சம் பாடம் கற்பித்து உயிரோடு விடுவதே நல்லது. அதன் வாளுக்கு நெருப்பை வையுங்கள், அது கொதிக்கும், இலங்கை சிரிக்கும். அண்ணா, போரால் நஷ்டம், நட்பினால் லாபம். உங்கள் சுயநலம் இலங்கையையும் உங்கள் மக்களையும் அழித்துவிடக் கூடாது. விபீஷணா! சீதையின் பிறப்பு இலங்கைக்கு கேடு. அண்ணா, இது நீங்கள் மறக்க கூடாது. சி, என் உடன் பிறந்தவன், தொடர்ந்து வர வேண்டியவன், நீயா இப்படி பேசுவது? அண்ணா, உடன் பிறந்தவர் என்பதால் தான் இதமாக சொன்னேன். மதிகட்டு பேசாதே. நீ உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. அண்ணன் பின்னால் வனவாசம் சென்ற அந்த லக்ஷ்மணனை பார்த்தாவது உன்னை திருத்திக் கொள். மணிமண்டபத்தின் மணியான மணிகளே, வனவாசம் வந்த அந்த ராமனும் லட்சுமணனும் கிஷ்கிந்தையில் வானர சேனையின் துணை கொண்டு சமுத்திரத்தின் கரை வரை வந்து விட்டார்கள். நமது ஒற்றர்கள் தந்த செய்தி இதுவே. அவர்கள் சேனை என் வீணை கொடியோடு எதிர்க்க இருக்கிறதா? குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் மகாராஜா. இலங்கையின் பிரஜைகள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அச்சத்தின் வேள்விக்கு சிற்றப்பன் எண்ணெய் ஊற்றுகிறாரோ? இந்திரஜித், பெரியவர்கள் பேசுகையில் குறுக்கிடுவது அழகல்ல. பதறாதே. மாற்றானை புகழ்வது விபீஷ்ணனுக்கு வழக்கம் தானே. நம்மவர்களில் எவருக்கு பிரச்சனை தோன்றினாலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து கலந்து ஆலோசித்து ஒருமனதாக முடிவு செய்வோம். எதிரியின் சிரசை கொய்வோம். அன்றொரு நாள் இதே மணிமண்டபத்தில் மதிகெட்ட ஒரு வானரத்தை உயிர்பலி கொடுத்து விடுங்கள் என்று இங்கிருந்தவர்களுக்கு ஆணையிட்டேன். அந்த தண்டனையை நிறைவேற்றுவதற்கு விபீஷ்ணன் சம்மதிக்கவில்லை. அதுதான் நாம் செய்த பெருங்குற்றம் தந்தையே. அட்டூழியம் செய்த வானரத்தை விட்டு விட்டு நிற்கிறோம். ஏன் தந்தையே? வந்திருந்த வானர வீரன் அசோகவனத்தை உருக்குலைத்தான், நம் பிரம்மாண்ட சேனையை அழித்தான், நம் வீரத்தை பழித்தான், அக்ஷயகுமாரனையும் கண்முன் வதைத்தான். ஆனால் நாம் அவனுக்கு மன்னிப்பு வழங்கினோம். தாவி செல்லும் மந்தி நம்மை பாவி என்றது. இந்த விரோதிகளுக்கு இலங்கை வரும் மார்க்கத்தையும் காட்டுகிறது. அடுத்து அவர்கள் நம் மீது தாக்குதலையும் நடத்துவார்கள். கொலை நமக்கு கை வந்த கலை மகாராஜா. நாம் அவர்கள் படையில் ஒருவரையும் உயிரோடு விடக்கூடாது. கடலை கடந்து இலங்காபுரிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயம் நடக்காது மகாராஜா. சேனாதிபதி அகம்பனார், நீயும் எமது சகோதரர்களும் இணைந்து ஸ்ரீராமனை வதைக்க போரில் இறங்கினீர்கள். உன்னையும் சூர்பனகையும் தவிர வேறு யாரும் உயிர் பிழைக்கவில்லை. நீ புறமுதுகிட்டு ஓடி வந்தாய். ராமபாணத்தின் சக்தி உணர்ந்த நீ ராமன் இலங்கைக்கு வர முடியாது என்கிறாயா? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீயே கூறு. பராக்கிரமியான லங்கேஸ்வரரே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. பகைவனுக்கு மரியாதை தராதே விபீஷ்ணா. மன்னியுங்கள் அண்ணா. தாம் எமது அபிப்பிராயம் என்னவென்பதை அறிந்து கொள்ள எண்ணினீர்கள். யாம் லங்காதிபதி ராவணனை அவமதிக்க எண்ணவில்லை. எமது தமக்கை சூர்பனகை அங்ககீனமாக்கப்பட்டதற்கு அகங்காரமே காரணம். தூயவளான சீதா பிராட்டியை கவர்ந்து வந்து ராமனின் சுய மரியாதை எனும் பிரளயத்தை தூண்டினீர்கள். விபீஷ்ணா! மன்னிக்க வேண்டும் மகாராஜா.
எமது வேண்டுகோள் யாதனில் வரும் பேரழிவை தடுக்க ஒரே உபாயம்தான் உள்ளது. அது என்னவென்றால், மகாராஜா நாம் சீதையை உடனே சகல கௌரவத்தோடு அவள் பதியிடம் ஒப்படைப்பதுதான் ஒரே வழி. மன்னியுங்கள் லங்கேஸ்வரா, நிகரில்லாத வெற்றியடைந்த ஒரு மாவீரன் மாற்றானது மனைவியை தனது தாயாக கருத வேண்டும். இல்லையேல் உயிர் துறந்து பேயாகத்தான் அலைவான். அது தவிர நம் இடத்திற்கு வந்து சுட்டரித்து சென்ற அனுமான் அனுதினமும் ராமனின் நாமம் சொல்கிறார். தாங்களோ காமனின் நாமத்தை தானே சொல்கிறீர்கள். அங்கு பார்த்தாயா, ஆகாய மார்க்கமாக அரக்கன் வருகிறான். அவர்கள் நம் பகைவர்கள் தான். ஆயுதங்களோடு ஆயத்தமாக இருங்கள். மகாராஜர் சுக்ரீவரை சென்று அழைத்து வா. அவர்கள் நெருங்கி வந்தால் நொறுங்க வேண்டும் அவர்கள் சிரசு. எதற்காக பகைவன் வணங்குகிறான்? எம் புத்திக்கு எட்டியதை கூறுகிறேன். தாம் கிஷ்கிந்தையின் அரசனான மகாராஜா சுக்ரீவர் தானே? உன் புத்திய பற்றி எனக்கு கவலை இல்லை, உன் சக்திய பற்றியே கவலை. நீ யார் என்று கூறு. எங்கிருந்து வந்துள்ளாய்? எங்களிடம் உண்மையை மட்டுமே கூறு. யாம் எதை கூறினாலும் அது சத்திய வார்த்தையாக இருக்கும். யாம் லங்காதிபதியான ராவணனின் தம்பியான விபீஷ்ணனாகும். நீ லங்காதிபதி ராவணனின் சகோதரனா? ஆம், அவரது தம்பியாவோம். ராவணனின் சகோதரன் வந்துள்ளான். தாம் ராவணனின் தம்பி என்கிறானா? ஆம், தன் அண்ணனை பகைத்துக் கொண்டு அண்ணலிடம் சரணாகதி அடைய வந்துள்ளான். இனி நடக்க வேண்டியதை தாங்கள் கூறுங்கள். தங்கள் அபிப்பிராயம் என்ன? ரகுகுலநாதா, வந்தவன் ஒற்றனாக கூட இருக்கலாம். அவன் ஒரு அரக்கன். அவனை நம்புவது நல்லதல்ல. அண்ணலின் பாதத்தை சரணடைந்து விட்டால் அவனுக்கு தீய எண்ணங்கள் தோன்றாது. அவரது பெயர் என்னவென்று கூறினாய்? விபீஷ்ணர். என்னது, விபீஷ்ணர் வந்துள்ளாரா? விபீஷ்ணரை உனக்கு தெரியுமா? சிப்பியின் வயிற்றில் நல்முத்து பிறப்பது போல அரக்க இனத்தில் பிறந்த நல்முத்து விபீஷ்ணர். தங்களை தேடி வந்தவர் வாடிச் செல்லக்கூடாது. நாம் அவரை சந்திக்க செல்வோம். வைகுண்ட அதிபதியே, வையகத்தின் விதியே, ரகுபதி ராகவா, இந்த அடிமையை ஆளவா. இந்த விபீஷ்ணன் தங்கள் தாசனாவான். ராவணனுக்கு உபதேசம் அளித்தேன், அதனால் இப்போது தேசமில்லாமல் இருக்கிறேன். இந்த தாசன் அபயம் தேடி உமது பாதம் வந்துள்ளேன். பிரஜாபதி, எம்மை ஏற்றிக் கொள்ளுங்கள், இல்லையேல் இங்கேயே கொல்லுங்கள். தாம் எனது விரோதியை விட்டு விலகிவிட்டீர்கள். ஆகையால் தாம் எனது நண்பரானீர்கள். துன்பம் என்ற போர்வையை களைந்தெறிந்து எங்கள் நட்பு என்னும் ஆசனத்தை அலங்கரியுங்கள். பிரபு, பதைபதைக்கும் இதயத்தோடு வந்தவனுக்கு அந்த பரம பதத்தை மிஞ்சும் நட்பு எனும் ஆசனத்தை தந்தீர்கள். எமக்கு அதற்கு தகுதி இல்லை பிரபு. தங்கள் தன்மையில் உண்மை இருக்கிறது. இதுவே தங்கள் பெருந்தன்மை இலங்கைக்கு அரசே. இலங்கைக்கு அரசனா? இருப்பினும் பிரபு, இன்று வரை இலங்கையை ஆள்வது மகாராஜாவான ராவணன் தானே? ஆளும் காலம் வீழும் காலமாகிவிட்டது. அவன் அழிவு நெருங்கிவிட்டது. அவனுக்கு பிறகு அந்த இலங்கையின் அரியாசனத்தை அலங்கரிக்கப் போவது தாங்கள்தான். ஏனென்றால் என் வாயிலாக நாவிலிருக்கும் கலைவாணி உங்களை இலங்கேசர் என்று அழைத்தார். ராவணன் புண்ணிய கோடி போன்ற தங்களை புறந்தள்ளி இருக்கிறார். அவருக்கு புத்தி புகட்ட யாம் தங்களுக்கு அரசமகுடம் தருவோம். மகாராஜா சுக்ரீவரே, லக்ஷ்மணரே, இனி நம் அனைவருக்கும் உச்ச தோழர் விபீஷணர் தான்.
ராம ராவண யுத்தம் நடக்கிறது. ராவணன் பெற்ற வரத்தால் ராமபாணத்திலிருந்து பலமுறை தப்பித்துக் கொள்ளுகிறான். இறுதியில் விபீஷணனின் அறிவுரையில் ஸ்ரீ ராமபிரான் என்ன இது? ரகுவனநாதரின் சரங்கள் பயனற்று போகிறதே. அது ராவணரின் மாயையாகும். சரம் சிரத்தை கொய்தாலும் அது மீண்டும் வளரும். இவ்வாறே நடக்குமானால் ராவணனின் அழிவு எப்போது ஏற்படும்? பிரபு, பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் ராவணனின் நாவல் அமிர்தம் உள்ளது. அந்த வரத்தின் பயனாக சிரம் கொய்யப்பட்டாலும் மீண்டும் வளர்கிறது. ராவணனை அழிப்பது அவ்வளவு எளிதல்ல பிரபு. வில்லில் 35 சரங்களை ஒரே நேரத்தில் நான் ஏற்றி 20 சரங்கள் கரங்களை கொய்ய, 10 சரங்கள் சிரங்களை கொய்ய, முடிவில் இருக்கும் அந்த கடைசி தேவபானம் அமிர்தத்தை சுமக்கும் அவன் நாவி கமலத்தை துளைக்க, அப்போதுதான் அவன் வதைக்கப்படுவான். அன்பு அண்ணனே, அரக்கர் குலத்தின் அரணானது இன்று அடியோடு சரிந்து விழுந்து விட்டது. அண்ணா, அழகான இலங்கை இன்று அலங்கோலமாகி விட்டது. தங்கள் தோளுக்கு தோளாக நின்று நான் துணை நிற்கவில்லையே. நான் ஒரு குல துரோகி, என்னை மன்னித்தருளுங்கள் அண்ணா. மகாராஜா விபீஷ்ணரே, சுபத்ரையின் மைந்தனே, இன்று இலங்கையே அலங்கோலமாகி விட்டது. எங்கள் வம்சத்தில் ஒருவரும் மிஞ்சவில்லையே. ஆனால் நான் ஒருவன் மட்டும் மிஞ்சியுள்ளேன். நான் ஏன் இருக்க வேண்டும்? தயை கூர்ந்து அனுகிரகம் தாருங்கள். தங்களுடைய பானத்தால் என் உயிரை தயவு செய்து எடுத்து விடுங்கள். தங்களது வேதனை எனக்கு புரிகின்றது மகாராஜா. தைரியத்தை இழந்து விடாதீர்கள். குலஸ்தீருடைய வம்சத்தை காக்க வேண்டிய கடமை தங்களுக்குள்ளது. தாங்கள் கலங்கலாகாது. வாருங்கள். மகாராஜா, அறிவில் சிறந்த ஆண்டோர் தாங்கள். உம்முடைய சகோதரர் ஒப்பற்ற மாவீரன் என்பதை அகிலமே அறியும். ராவணன் என்பவன் விண்ணோரும் மண்ணோரும் வணங்கி வாழ்த்திய மகாதீரன் ஆவான். ஒரு மாவீரன் என்பவன் லட்சியத்தை நிறைவேற்ற உயிரை துறப்பவன் ஆவான். அவ்வகையில் ராவணனும் மாவீரன்தான். மகாராஜா, அகிலம் உள்ளவரை ராவணனின் புகழ் நிலைக்கும். விபீஷணரே, நடப்பவை அனைத்தும் நன்மைக்கென்று எண்ணுங்கள். மனதிலுள்ள கவலையை மறந்து தாங்கள் கடமையாற்ற வேண்டிய நேரம் இது. மகாராஜா, ராஜ்ய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். கருணை கடலானவரே, அரைவணைக்கும் அனைத்தையும் தனதாக்கும் அக்னி குண்டத்தில் என் அண்ணனுடைய உடல் அடங்கிவிட்டது. இனி அகிலத்தில் அடியனுக்கு எதிலும் மோகம் இருக்காது, எதிலும் ஆசை இருக்காது. நண்பரே, தங்களை வாட்டுகின்ற மனவேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது. பிறப்பவர் யாவரும் ஒரு நாள் இறப்பர். இது இயற்கையுடைய நியதியாகும். இதை தங்களும் அறிவீர்கள். இன்று இருக்கும் ஒன்று நாளைய உலகில் இருக்காது. ஓர் அரசன் இறந்தால் இன்னொருவன் அரியணையில் அமர்ந்து ஆட்சியினை செலுத்துவான். இதுதான் நடக்கின்றது, இனி நடக்கவும் இருக்கின்றது. மனதில் உள்ள கவலையை மறந்து தாங்கள் கடமையாற்ற வேண்டிய நேரம் இது. மகாராஜா, ராஜ்ய பொறுப்பினை ஏற்றுக்கொள்ளுங்கள். உலகம் காணாத அழகில் ராமன் வந்தான். குளிர் நிலவோனின் கதிர் போல ராமன் நடந்தான்.